ஆட்டோகாடு சொல்லுங்க. என்ன ஒரு டவுட்டு? யூரோவோட டெய்லி ப்ரோ க்ளோசிங்கு. யூரோவோட டெய்லி ஆ சொல்லுங்க. இருபது ஒரு நிமிஷம். இந்த இதில் எல்லாத்தையும் மார்க் பண்ணியிருப்பேன். இது எடுத்துக்கலாம். சொல்லுங்க. என்ன ஒரு டவுட்டு? இப்ப இந்த டெய்லி படி நம்ம புல்லிஷ்ல இருக்கோம். ஒரே கரெக்டா ப்ரோ? நிமிஷம் ஒரே டெய்லி நிமிஷம் எஃப்இஜில ஒரே இருக்கு. நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம். இப்போ சொல்லுங்க. இப்ப டெய்லி எஃப்இஜில இருக்கு. இப்ப புல்லிஷ் சைன்ல இருக்கும். ஓகேவா ப்ரோ? ம் ப்ரோ ம் இது இப்ப யூரோவும் ஜியூ வந்து நம்மளுக்கு வந்து கோரிலேஷன் பாரு. இப்ப அப்படியே ஜியூக்கு வாங்களேன். ம் ம் சொல்லுங்க. இப்ப இந்த ஜியூல வந்து ரேஞ்சா இருக்கு ப்ரோ. ஆ இப்ப இப்ப ரேஞ்சா இருக்கு. இப்ப ஜியோட டிஎக்ஸ்ஒய் இது பண்ணுங்களா? டெய்லிலே இந்த எஸ்எம்டி பாருங்களேன். அதாவது எஸ்எம்டி கீழே பிளேல இருக்கு ப்ரோ. ஆமா, கீழ கேண்டில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. மேல இத ஹை எடுத்திருக்கு. ஆனா இதுல வந்து ரேஞ்ச் இருக்கு. இப்ப நம்ம எப்படி நான் புல்லிஷா எடுத்துக்கிறதா, ரேஞ்சா எடுத்துக்கிறதா அது? ஃபர்ஸ்ட் நீ கேட்க வேண்டிய கேள்வி, இன்னைக்கு நீ ட்ரேட் பண்ண வரேன்னா, இன்னைக்கு தானே ட்ரேட் பண்ண வர. ஆமா ஆமா ப்ரோ. ஸோ இன்னைக்கு நீ ட்ரேட் பண்ண வரனா, இன்னைக்கு முதல்ல நீ ட்ரேட் எடுத்திருக்கலாமான்னு கேட்டா இன்னைக்கு ட்ரேடிங்கே கிடையாது. ஓகே. ஏன் கிடையாதுன்னா இன்னைக்கு யூஎஸோட பேங்க் ஹாலிடே. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இப்போ யூஎஸ் பேங்க் ஹாலிடே நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம் ப்ரோ அப்படின்னா, இட் இஸ் அ நார்மல் பேங்க் ஹாலிடே, வி வில் ட்ரேட். ஆனா இன்னைக்கு நார்மல் பேங்க் ஹாலிடே கிடையாது, இன்னைக்கு யூஎஸோட இண்டிபெண்டன்ஸ் டே. ஓகே ஓகே. அப்ப ஒண்ணுமே இல்லை, டெக்னிக்கலி நான் இப்ப என்கியூ சார்ட்டுக்கு போறேன். இப்போ உனக்கு என்கியூ சார்ட்டை பார்த்தா இங்க ஓடிட்டு இருக்க மாதிரி தெரியுதா ஸ்டாக் மார்க்கெட்டு? இங்க ஓடிட்டு இருக்க மாதிரி தெரியுதா ஒரு கேண்டில்? ஆமா ப்ரோ, ஓடிட்டு இருக்கு. அதாவது இது வந்து எலக்ட்ரானிக் ட்ரேடிங் அவர், ஓகேவா? இப்ப நான் டெய்லி டைம் ஃப்ரேம்ல வச்சுன்னு வைங்களேன், இந்த நாள் வந்து இன்னைக்கு மண்டேன்னு காட்டுதா இங்க. ஆனா இன்னைக்கு ஃப்ரைடே தானே. ஆமா ப்ரோ, ஃப்ரைடே அப்புறம் தான். இங்க மண்டேன்னு காட்டுது, ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட்டே கிடையாது. இங்க காலையில இருந்து வந்த மூவ் எல்லாமே ஃபேக். இப்ப அது எப்படி ப்ரோ கன்ஃபார்ம் பண்றதுன்னா, இங்க தெரியுதா இடிஹெச் ஆர்டிஹெச் ரெண்டு வார்த்தை. ஸ்டாக் மார்க்கெட் எப்போ ஓப்பன் ஆகும் சொன்ன? 9:30 டு ஈவினிங் 4:30, கரெக்டா? கரெக்ட். இப்ப 9:30 AM ஓப்பன் ஆயிடுச்சா? M15ல எங்க இருக்கு 9:30? இங்க இருக்கா? ஓப்பன் ஆயிடுச்சு. அப்ப இங்க இருந்து எவ்வளவு தூரம் ஏறணுமோ ஒரிஜினல் மூவா இல்லையான்றது எனக்கு எப்படி தெரியும்? ஆர்டிஹெச் மாதிரி பார்த்தா கேண்டில் பிரிண்ட் ஆகுதா? ஆகல. டேட் டைம் ஓடுதா? ஓடல. நேத்து எங்க ஸ்டாப் பண்ணிருக்கான்? இது நேத்தோட க்ளோசிங் பிரைஸ், அவ்வளவுதான். நேத்தோட மார்க்கெட் லீவ். ஓகே ஓகே ஓகே. இப்ப அப்படியே போயிட்டு யூரோ ஃபியூச்சர்ஸ் பாருங்க, ஓடுதா? ஓடல. பவுண்ட் ஃபியூச்சர்ஸ் போறேன், ஓடுதா? ஓடல. கோல்டு ஃபியூச்சர்ஸ் போறேன், ஓடுதா? எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓடாது, ஏன்னா இன்னைக்கு ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் லீவு. ஓகே ஓகே. புரியுது. அப்ப இன்னைக்கு ட்ரேட் பண்றதும் பண்ணாதும் உங்களோட தனிப்பட்ட விருப்பம். என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ட்ரேடிங் டே கிடையாது. அது ஏன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். பயாஸ் டெக்னிக்கலி பை தான், அதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு கீ லெவல்ல தான் எஸ்எம்டி நடக்கணும்னு சொன்னா. டெய்லியில ஜிபிபி டெய்லியோட நேத்தோட லோ தட்டுல யூரோ நேத்தோட லோ தட்டி இருக்கானா? தட்டி இருக்கான். பிளஸ் யூரோவுமே எங்க இருக்கான்? டெய்லியோட எஃப்இஜி இருக்கான். அப்ப உங்களுக்கு எஃப்இஜிக்குள்ளதான் இந்த எஸ்எம்டி நடக்குது. இப்ப நான் 4 டைம் ஃப்ரேம்க்கு தாவேன். இப்ப பாத்தீங்கன்னா ஸ்விங் டு ஸ்விங் எஸ்எம்டி இருக்கா ஓவராலுமே? இருக்கு ப்ரோ. அப்ப இன்னைக்கு டெக்னிக்கலி பயாஸ் புல்லிஷ் தான். ஆனா இன்னைக்கு நீ ட்ரேடே எடுத்துக்க கூடாது. ஏன்? கரெக்டா ரீசன் சொல்லி பார்ப்போம். யாராவது ஒருத்தர் சொல்றீங்களா? நான் செக் பண்றேன். ரேஞ்சில் இருக்காங்க. அவ்வளவுதான். இது என்ன பண்றான், இந்த ஒரு 4 hour கேண்டிலுக்குள்ள மாட்டிக்கிட்டு நின்றுட்டு. புரியுதா? அப்ப இன்னைக்கு உனக்கு ட்ரேடே கிடையாது. அதனாலதான் நீ பார்த்தனா பைத்திய மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பான் மார்க்கெட். இவன் ஃபுல்லா கீழே வந்துருக்கான், இவன் ஃபுல்லா மேல போய்க்கிறான்.
புரியுதா? அந்த ஒரு கிராக்கு, இதுக்கு பேர் தான் கிராக் இன் கோரிலேஷன். ஒருத்தன் வந்து ஒரு சைடு போவான், இன்னொருத்தன் இன்னொரு சைடு வருவான். இது எப்ப நடக்கும்னா இந்த மாதிரி பேங்க் ஹாலிடேஸ் அப்ப நடக்கும். ஓகே ஓகே ப்ரோ அப்ப இந்த கிராக் வந்து கரெக்டா ஃபார்ம் இது ஆகுற வரைக்கும் ட்ரேடே பண்ணக்கூடாதா? கிராக் செட் ஆயிடுச்சு ப்ரோ. இப்ப ம் யூரோ போயிட்டு ஏசியா லண்டன் ஐ அடிச்சிட்டான். ம் இவன் லண்டன் ஐஸ் அடிக்கலையே, கிராக் உட்காந்துச்சு. இப்ப செல் ஆயிடுவான் யூரோ, இப்ப செல் ஆயிடும். ஆனா இப்ப நம்ம இந்த செல் எடுக்கலாமா? தேவையே இல்லை. ஏன் நமக்கு இன்னும் ரேஞ்சோட ஹை கட் ஆகல. ஓ இங்க இருக்கு ரேஞ்சோட ஹை. இன்னும் ரேஞ்சோட ஹை கட் ஆகல. 1 ஹவர்ல வச்சனாலும் அதான் ரேஞ்ச். ரேஞ்சோட ஹை இன்னும் கட் ஆகலையே. இது வந்து அட்வான்ஸ்டு டர்ட்டில் சூப். ஒருத்த ஹை அடிப்பான், இன்னொருத்த அடிக்க மாட்டான். இப்ப எஸ்எம்டி. இந்த எஸ்எம்டியை வேலிடேட் பண்றது இது இந்த M15ஓட சிஓஎஸ்டி. என்ட்ரி ஸ்டாப் லாஸ் இந்த ஆயில அப்ப இன்னைக்கு என்ட்ரி எடுக்கிறதோ எடுக்காதோ நம்ம கையில தான் இருக்கு. நம்ம எடுக்கணும்னா எடுக்கலாம், எடுக்கலாம்னா எடுக்கலாம். தேவை என்ட்ரி இல்லைனாலும் சைலண்டா உட்காரலாம். புரியுதா? புரியுது புரியுது ப்ரோ. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா ப்ரோ? இல்ல ஆனா இன்னைக்கு சூப்பரான பேர் யாருன்னா கோல்டு. அவனை நீங்க நோட்டீஸ் எடுக்க மாட்டீங்க யாருமே. டெய்லி க்ளோசிங் எப்படி வச்சிருக்கான்? எனக்கு கோல்டுலயே ஒரு டவுட் இருக்கு ப்ரோ. அவ 1 ஹவர்ல வந்து ஒரு ரேஞ்சா ஃபார்ம் ஆயிருக்கான் ப்ரோ. ரேஞ்சா ஃபார்ம் ஆனா ஆமா ப்ரோ, இந்த ஒரு பெரிய ஒரு பெரிய ரேஞ்சா ஃபார்ம் ஆயிருக்கான். அப்படியே இப்ப இந்த இடத்துல நீங்க எப்படி ப்ரோ ட்ரேட் எடுப்பீங்க? அது சில்வர்லயும் பாத்தீங்கன்னா அங்க வந்து ஹை ஏதோ ஸ்வீப் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன் அப்படியே கோரிலேஷனா. அதாவது ஒரு விஷயம், ரேஞ்சஸ்ன்றது ஃபர்ஸ்ட் நான் பார்த்த ரேஞ்ச் வந்து இந்த பெரிய ரேஞ்ச் தான். நேற்று நைட்டு கூட ஒருத்தருக்கு சொல்லிட்டு இருந்தேன். காலையில ஓப்பன் ஆனே இந்த லோ மறுபடியும் அடிச்சுட்டு மேல போகணும்னு நினைச்சேன். நான் நினைச்சது இன்னைக்கு பை பயாஸ். ஏன்னா உங்களுக்கு சொல்லி கொடுத்த அதேதான். அவன் என்னதான் டெய்லியோட விக்கெட் கீழே ப்ரோஸ் வச்சுட்டாலும் இன்டர்னல் இருக்கான். பிளஸ் கீழே லோல எஸ்எம்டி இருக்கு. இந்த லோ சில்வர் கோல்டு தூக்கி இருப்பான், சில்வர் தூக்கி இருக்க மாட்டான் அந்த இடத்துல. தெரியுதா? தெரியுது. கோல்டு தூக்கிட்டா சில்வர் தூக்கல. ஸோ பயாஸ் டெக்னிக்கலி இன்னைக்கு பை தான். ஸோ நான் பிளான் பண்ணதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். காலையில ஏஞ்சி வரும்போது நேற்றோட டெய்லி க்ளோசிங் இப்படி வச்சுட்டு போயிருந்தோம். இப்படி வச்சிருந்தான் நேற்றோட டெய்லி க்ளோசிங். ஸோ நான் இந்த நைட்டே ஒருத்தர் கிளாஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். காலையில ஓப்பன் ஆகணும் எனக்கு இந்த லோ அட்டாக் ஆயிட்டு மறுபடியும் இந்த எஃப்இஜிக்குள்ள ட்ரேட் ஆயிட்டு இங்க ட்ரூ மந்த்னு ஒரு வார்த்தை இருக்கா, அதை தொடல நேத்து. அதை தொட்டுந்தானா இந்த லோ ப்ரொடெக்டட். பட் அந்த லோ தொடாம அந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி மாதிரி செட் பண்ணி வச்சிட்டான். அதோட இல்லாம இது என்னது, இது ஒரு நியூஸோட லோ, சாதா லோ கிடையாது. அது நியூஸோட லோ. இது என்ன ஸ்பின் அந்த நேற்று நியூஸோட லோ. அப்ப இங்க எக்கச்சக்க லிக்விடிட்டி இருக்கும். நீ 1 ஹவர்ல மட்டும் ரேஞ்ச் கிடையாது, மார்க்கெட் 15 மினிட்ஸ்மே ரேஞ்ச் தான். அப்ப இந்த மாதிரி டைம்ல உனக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. பிகினிங் ஸ்டேஜஸ்ல ட்ரேட் அவாய்ட் பண்ணிடலாம். ட்ரேடே கிடையாது அந்த இடத்துல. இன்னொரு ஆப்ஷன் அட்வான்ஸ்டு. அது எதுனா இது ஒரு ரேஞ்ச். இப்ப ரேஞ்சோட ஹைக்கு மார்க்கெட் போவானான்னு கேட்டா போக கூடாது. ஏன் போனானா அடுத்த ஸ்டாப் இங்க இந்த ஐ அடிச்சுலாம் கீழே விட மாட்டான். ஏன்னா இந்த இடத்துல எஃப்இஜி கிடையாது. ஆனா அதுக்கு முன்னாடி இங்க ஒரு குட்டி எஃப்இஜி இருக்கு. தெரியுதா? தெரியுது. இப்ப அந்த எஃப்இஜிக்குள்ள ஒரு குட்டி ரேஞ்ச் செட் பண்ணிட்டானா, குட்டி ரேஞ்ச் செட் பண்ணிருக்கானா? நான் காலையில வெயிட் பண்ணிட்டு இருந்தெல்லாம் இந்த ரேஞ்சோட ஹையை கட்டடிச்சுட்டு கீழே இருக்கணும். பட் ஆனா அதை கட் அடிச்சுட்டு அதுக்கு மேல பாடி க்ளோஸ் வச்சுக்கலாம், விச் இஸ் அட்வான்ஸ்டு டர்ட்டில் சூப்பர் மாறிடாது. ஸோ நான் இப்போ ஈவினிங் நியூயார்க்கு ட்ரேட் பண்ணுவேன். இப்போ எனக்கு மார்க்கெட் இன்டர்னல் வந்துட்டான். ஆனா இப்போ எனக்கு எஸ்எம்டி இருக்கான்னு நான் செக் பண்ணணும். கரெக்டா ப்ரோ? அப்ப நான் செக் பண்றேன். இந்த ஹைஸ்ல கோல்டு தூக்கிட்டான், சில்வர் தூக்கிட்டானான்னு போய் பாக்குறேன். அந்த அந்த ஹிட் அந்த ஒரு செக்ஷன்ல சில்வரும் அந்த ஐஸை தூக்கிட்டான். இதெல்லாம் ஹைஸ் 930.
9:31 இங்க இருக்கு. which means இந்த ஏரியா இந்த ஸ்விங் கூட கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா தட் இஸ் ஆல்சோ ஸ்விங் பாயிண்ட். ஸோ கோல்டு தூக்கிட்டான், சில்வர் தூக்கல. ஆனா எனக்கு இங்க என்னோட ஃப்ரேம் ஒர்க், என்னோட என்ட்ரி மாடல் இங்க எதுவுமே இல்லை. ஸோ ஐ வெயிட்டட். அகைன் இன்னொரு தடவை அந்த ஹை லேன் ஆச்சு. இப்போ எஸ்எம்டி இருக்கான்னு பேசி செக் பண்றேன். எஸ்எம்டி ஸ்டில் பிளேல தான் இருக்கு இந்த இடத்துல. ஆனா எனக்கு கோல்டுல என்னோட என்ட்ரி மாடல் வரல. ஸோ வெயிட் பண்றேன். கரெக்டா இந்த ஷிஃப்ட் வருது பாத்தீங்களா, இங்க ஐ காட் மை என்ட்ரி மாடல். என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணும் சில்வர். அப்ப அந்த ஹைஸ்ல எஸ்எம்டி கொடுத்துட்டாங்க எனக்கு இங்க. சாரி, இது வந்து மறுபடியும் ரேன் ஒரு ஆச்சு. அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணுது. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சில்வருமே இந்த ஹைஸை ரன் பண்ணிட்டான். எப்ப ரன் பண்ணிருக்கான் டைம் பாருங்க, 250. கோல்டுக்கு போறேன், அதே 215 கேட்டர் ஹைஸை ரன் பண்ணிட்டான். தெரியுதா? சாரி, எங்க இருக்கு 215 தெரியுதா? தெரியுது. அப்போ கோல்டும் தூக்கிட்டான், சில்வரும் தூக்கிட்டாங்க 215க்கு. அப்ப எனக்கு இங்க ஹைஸ்ல எஸ்எம்டி இருக்கா இப்போதைக்கு? கிடையாது. அப்ப நான் எஸ்எம்டி ஃபார்ம் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணும். இப்போ அதோட ஆப்பர்ச்சுனிட்டி எங்க இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 4 ஹவர்ல எஃப்இஜி கிரியேட் பண்ணி கொடுத்துறான். 4 ஹவர்ல இருந்து மார்க்கெட்டு இப்போ இந்த இன்டர்னல் டு இந்த எக்ஸ்டர்னல் ட்ரேட் ஆக போறான். இப்போ நான் 4 ஹவர்ல எனக்கு எஃப்இஜி கிடையாது. பட் ஆனா எனக்கு எந்த டைம் ஃப்ரேம்ல எஃப்இஜி இருக்கு? 1 ஹவர்ல இருக்கு. ஸோ வெயிட் பண்ணதெல்லாம் இந்த ஹைஸுக்கு மேல எனக்கு பிரைஸ் ட்ரேட் ஆயிட்டு எஃப்இஜிக்குள்ள ட்ரேடு கொடுத்தோம்னா நான் என்ட்ரி போலான்னு பார்த்துட்டு இருந்தேன். பட் ஆனா நானும் வெயிட் பண்ண கிட்ட வரைக்கும் வந்தா எனக்கு லிமிட்டே ஃபில் ஆகும். அது ஈக்குவல் எமிரேஷன். தெரியுதா? தெரியுது. இப்ப 1 ஹவர் எஃப்இஜிக்குள்ள வந்துட்டான். நான் செல் பார்க்க போறேன். இப்ப எனக்கு எஸ்எம்டி இருக்கான்னு தெரியணும். இந்த ஐஸை கோல்டு தூக்கி இருக்க மாட்டான், சில்வர் தூக்கி இருப்பான். தெரியுதா? தெரியுது. ஒன்ஸ் எனக்கு அந்த ஃபில் வந்தோடனே இங்கதான் என்னோட என்ட்ரி மாடல் வந்துருக்கும். இந்த M15 சிஎஸ் என்ட்ரி ஸ்டார் லாஸ் இந்த டார்கெட்டிங். இப்ப நீங்க போய் எடுக்கலாம் அப்படின்னா நான் இப்ப எடுக்க மாட்டேன். ஏன் எடுக்கல? அவன் எனக்கு இந்த எஃப்இஜிக்குள்ளேயே ட்ரேட் ஆகல. ப்ரோ அது எஸ்எம்டியோட ஹைல வைக்கலாமா இல்ல நீங்க வச்சிருக்கீங்களா அந்த மாதிரியே வைக்கலாமா? ப்ரோ எஸ்எம்டியோட ஹைனா நீ இங்க போய் வைக்கணும் ப்ரோ. அதெல்லாம் நான் அப்புறம் சொல்லி தரேன் ப்ரோ. நான் என்ட்ரி மாடல்ஸ் வாங்கும்போது சொல்லி தரேன். ஓகே. பட் எனக்கு இங்க ஃபில் வரல. இன்னைக்கு நல்லா இருந்த ஒரே கருப்பு. ஆனா அதுவுமே நாட் வொர்த் தி பெயின். லைக் இவ்வளவு பெரிய ரேஞ்ச் இருக்கு. அப்ப நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும்? இன்னைக்கு டெய்லி இப்படி க்ளோஸ் ஆயிட்டானா நாளைக்கு மண்டே மார்க்கெட். இப்ப அடி மண்டே மார்க்கெட் ரேஞ்சு. மண்டே என்ன நடக்கும்னு இப்பயே காட்டுறோம். டெய்லி எஃப்இஜி இருக்கா? வேற என்னது? இந்த டெய்லியோட நாளுக்குள்ள இப்படி மாட்டிக்கிட்டானா? அப்ப மண்டே ஆப்வியஸ்லி ஓப்பன் ஆனோடனே டைரக்டா இந்த லோ அடிச்சானா இந்த ஃப்ரைடேயோட லோ, தேர்ஸ்டேயோட லோல எஸ்எம்பி ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குமா? கைஸ் வாய் தரங்க கைஸ். அப்ப டெய்லியோட ஒரு ரேஞ்சு வேற என்ன இருக்கு? 12 ஹவரோட ரேஞ்சு வேற, 8 ஹவரோட ரேஞ்சு வேற, 6 ஹவரோட ரேஞ்சு வேற, 4 ஹவரோட ரேஞ்சு. எவ்வளவு இருக்கு இங்க. மொத்த ரேஞ்சு இங்க வந்து உட்காருதா? இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு நாள் வந்து மாட்டோம். அந்த ட்ரேடை நம்ம எடுத்தாகணும். எடுக்கலன்னா தண்டோம் நம்ம. அப்ப என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன். ஆனா இந்த ட்ரேடை பிடிக்கிறதுக்கு பாதி பேர் இருக்க மாட்டாங்க இந்தியால இருக்கவங்க. ஏன்னா இவன் காலங்காத்தால் நவுறப்ப காலைல ஏஞ்சிக்க மாட்டோம் அவ்வளவு சீக்கிரம். அப்ப எனக்கு இப்ப ரேஞ்ச் செட் பண்ணி கொடுத்துட்டான். அப்ப நான் என்ன பண்ணணும்? அடுத்த வாரம் என்ன நடக்கும்ன்றது இதை வச்சு நான் கிளீனா புரிஞ்சுக்கலாம். அப்ப எனக்கு என்ன தெரிஞ்சிச்சு? டெய்லி இப்படி இருக்கா. அப்ப எனக்கு இந்த டெய்லி எஃப்இஜி மறுபடியும் நாளை அடுத்த வாரம் வந்து ட்ரேட் ஆனா எனக்கு என்னவா மாறிடும்? டெய்லியோட ரேஞ்ச் இருக்கு, 6 ஹவர் ரேஞ்சு, 12 ஹவர் ரேஞ்சு, 8 ஹவர் ரேஞ்சு, 4 ஹவர் ரேஞ்சு, 1 ஹவர் ரேஞ்சு, M15 ரேஞ்சு, இவ்வளவு இருக்கு எனக்கு இந்த ஒரு இடத்துல. அப்ப நான் இந்த மொத்த ஜோன் எனக்கு என்னது? நோ ட்ரேட் ஜோன். ஒண்ணு இந்த ஹையே கட்டடி இல்ல லோ கட்டடி. ஹையே கட்டடிச்சா ஷார்ட் போலாமானா இங்கதான்
இங்கதான் நம்ம மூளை வந்து வித்தியாசமான நம்ம வந்து இப்ப ஐக்கியூல நமக்கு 100 ஐக்கியூல இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கட்டும். ஹை அடிச்சா நம்ம ஷார்ட் போலாமா ப்ரோ அப்படின்னா உன் பயா ஷார்ட்டா உன் பயா ஷார்ட்டா ப்ரோ? இல்ல பயாஸே கிடையாது. அப்ப நீ எதுக்கு ஹை அடிச்சா ஷார்ட் போற? புரியுதா? அந்த ஒரு லாஜிக்கல் திங்கிங் புரியுதா? புரியுது. ஆனா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஹை அடிச்சோடனே ஷார்ட். எப்ப இப்ப ஒண்ணுமே இல்ல. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப மார்க்கெட்டிங் எது போய் இந்த ஹையை அடிச்சா கூட நோ இஷ்யூஸ். எனக்கு இந்த லோ தட்டினாதான் ட்ரேடு, இந்த ஹையை தட்டினா ட்ரேடே கிடையாது. புரிஞ்சுதா? சிம்பிளா புரியுது. ஏன்னா நான் என்ன பண்றேன், எனக்கு இன்னைக்கு ஃப்ரைடே வீக்கோட க்ளோசிங். அப்ப நான் என்ன பண்ணலாம், இந்த ஷார்ட் எடுத்தா நான் அடுத்த வாரம் ஓப்பன் ஆனோடனே எனக்கு மார்க்கெட்டு கீழே போவானா மேல போவானான்ற டவுட் வரும். அதுக்கு நான் பெட்டர் வெயிட் பண்ணி இந்த ரேஞ்சை ஃபார்ம் பண்ண விட்டு பிளே பண்ண விட்டுட்டு நான் மண்டே மார்க்கெட்ல இருந்து எடுக்கிற லாங் எனக்கு வேலிடா இருக்கும். அது லாஸ் ஆனாலுமே அந்த லாஸ் நான் அக்செப்ட் பண்ணிக்கலாம். எப்படி? என்னோட பிளானு டெய்லி இன்டர்னல், டெய்லியோட ரேஞ்சு 4 hour ரேஞ்சு 1 hour ரேஞ்சு இவ்வளவு இருக்கு. நான் கிளீனா அக்யூமுலேஷன் மேனிபுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இந்த லோவை தட்டினா ட்ரேடு இல்லையா, நோ ட்ரேட். பரவாயில்ல, அவன் இங்கேருந்து பை ஆனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன். இந்த லோவை தட்டினானா ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணணும். என் மாடல் வந்ததுன்னா நான் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணணும். பயந்துட்டு இருக்க கூடாது இடத்துல லாஸ் ஆயிடுமோ. ஏன்னா என்ன, நான் அதுதான் பிளான் போட்டு வைக்கிறேன். இப்படிதான் நடக்க போகுது அடுத்த வாரம்ன்றதை நான் இப்பயே டிசைட் பண்ணிடுறேன். அப்ப அந்த பிளானை நான் எக்ஸிக்யூட் பண்றது தானே என் வேலை. அவ்வளவுதான். கீப் இட் சிம்பிள். இப்படி வச்சு டேக் கொடுத்துறான் ப்ரோ. ஆனா நீங்க இப்போ வீக்லி டைம் ஃப்ரேம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்படிதானே ப்ரோ? இவ்வளவு கான்ஃபிடன்ஸ் இருக்கும்போது. வீக்லி எனக்கு ஸ்ட்ராங்கா தானே இருக்கான். வீக்லி எனக்கு ஸ்ட்ராங்கா தானே இருக்கான். ஆமா, ஓகே. வீக்லி ஸ்ட்ராங்கா இருக்கு. எனக்கு ஒரே ஒன்று உறுத்துறது என்னன்னா, இந்த மந்த் ஃபிளாட் ஓப்பன், அது ஒண்ணுதான் எனக்கு உறுத்துது. இவனை லாங் அடிக்கிறதுக்கு விக்கே இல்லாம ஓப்பன் ஆயிருக்கா இந்த மாசம். அது ஒண்ணுதான் எனக்கு உறுத்திக்கிட்டே இருக்கு. இல்லைன்னா பார வச்சு பார்க்காம நான் லாங் அடிச்சிருவேன். ஏன்னா இதெல்லாம் என்னோட A++ ட்ரேட் ப்ரோ. நான் சொன்னல, நேத்தே சொன்னல, ரேஞ்ச் எவ்வளவுக்கு எவ்வளவு பெருசா இருக்கும், செம்ம ஹை ப்ராபர்ட்டியா மாறும்னு. ஆமா, அந்த மாதிரி ட்ரேட்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுல என்னோட A++ ட்ரேட்ஸ் இதெல்லாம். அப்ப அந்த மாதிரி சமயத்துல நான் அப்பதான் பூந்து விளையாடணும், சைசிங் ஏத்தணும், ரிஸ்க் ஏத்தணும். ஏன்னா அதெல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, விட்டு உட்கார முடியாது. இங்க பிடிச்சனா சாலிடா நான் இந்த ஹை மொத்த ஹைஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம், ரேஞ்சோட ஹை வரைக்கும். அப்ப எனக்கு இங்க நான் டைரக்ட் மார்க்கெட்ல என்ட்ரி எடுக்கிறனாலுமே, if I'm planning to take it direct market, இந்த லோல லிமிட் ஆர்டர் போட்டு இந்த ஹையை டார்கெட் வச்சுட்டு, if I place my stop loss at the invalidation of this low, நான் இங்க எத்தனை பேர் ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. சரி ஃபார் எக்ஸாம்பிள் 4 hours சேர்க்கிட்டு போறேன். 4 hourல மார்க்கெட் இந்த எஃப்இஜிக்கு வரமாட்டான். லைக் இந்த எஃப்இஜியோட ஓப்பனிங்ல தான் இது வைக்கிறோம். ஏன்னா இங்க ஒரு எஃப்இஜி இருக்கு, இங்க ஒரு எஃப்இஜி இருக்கு, இங்க ஒரு எஃப்இஜி இருக்கு. ஸோ மொத்தமா கீழே வந்தாங்கன்னா கரெக்டா நான் ஸ்டாப் அவுட் தான், பயா செட்டுக்கு மாட்டான்னு அர்த்தம். அப்ப இந்த லோ வரைக்கும் வரமாட்டான்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுக்கிறேன். சாரிடா, நான் 2% 3% ரிஸ்க் எடுத்துருக்கேன். ஏன்னா 2% ரிஸ்க் எடுக்கணும், டிபி அடிச்சா 5% இருக்கும். இது ஸ்விங் மாதிரி போட்டு விட்டுரும், டேட் கிடையாது, இது ஸ்விங். ஒரே நாள்ல பெட்டி பெட்டிக்க மாட்டோம், அந்த வாரத்தோட லோ. ஏன்னா யூஸ்வலி கோல்டு லோ ஆஃப் த வீக் எப்போ ஃபார்ம் ஆகும்னா மண்டே ஃபார்ம் ஆகும். அது எவனுமே நோட்டீஸ் பண்ண மாட்டான். மண்டே லோ ஹை ஆஃப் த வீக் ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான், கோல்டு கண்டுக்கவே மாட்டான். கரன்சிஸ்லாம் என்னது ப்ரோ, எந்த டேபிள் இருக்கும்? அதெல்லாம் அந்த டாபிக் படிக்கும்போது சொல்லிட்டாரு. ஓகே. இப்போ இங்க மண்டே லோ ஆஃப் த வீக், அதோட இந்த லோ டிஸ்டர்ப் பண்ணிருக்க மாட்டோம். அடுத்து மறுபடியும் வரோம் மண்டே, இந்த இடத்துல ஃப்ரைடே தேர்ஸ்டே ஹை ஆஃப் த வீக் வந்துட்டு, அடுத்து இங்க மண்டே லோ ஆஃப் த வீக், அவ்வளவுதான், அப்படியே போகலாம் தான். அடுத்து இங்க மண்டே லோ ஆஃப் த வீக், அதுக்கப்புறம் வரவே இல்லை. அடுத்து இங்க மண்டே ஹை ஆஃப் த வீக், அதுக்கப்புறம் அந்த இடத்த ரிவிசிட் பண்ண மாட்டோம். அடுத்து இங்க மண்டே ஹை ஆஃப் த வீக், அதுக்கப்புறம் அந்த வாரம் ஃபுல்லா ஷார்ட் தான். இந்த வாரம் மண்டே லோ ஆஃப் த வீக், அதோட மார்க்கெட் கீழே வரல. கோல்டுக்கு மண்டே எப்பவுமே ஸ்பெஷலான டே. ஸோ அப்ப எனக்கு இவ்வளோ பேக்டு ஸ்டாட் மெக்கானிக்கல் பேக்டு டேட்டா என்கிட்ட இருக்கு இந்த மண்டேக்கு.
அப்ப இந்த ட்ரேடை நான் தாராளமா எடுக்கலாம். என்ன ஒரே ஒரு இஷ்யூ எனக்கு இந்த ட்ரேட் எடுக்கும்போது வரும்னா, நான் நைட்டு தூங்க கூடாது. நைட்டு தூங்கிட்டு காலையில எழுந்திக்க மாட்டேன். ஏன்னா இந்த மூவ் காலைல ஓப்பன் ஆகிற டெய்லி கேண்டில் தான் போய் அடிக்கணும். காலைல ஓப்பன் ஆகக்கூடிய முதல் 4 hour கேண்டில் தான் அடிக்கணும். அதுக்கு அடுத்து வர 4 hour கேண்டில் எக்காந்து கொண்டு அடிக்கூடாது. அந்த 4 hour கேண்டில் தான் அடிக்கணும். லைக் இந்த வாரம் ஸ்டார்ட் ஆன மாதிரி. அது ஒரு லாஜிக் இருக்கு ப்ரோ. அதுக்கு பேரு டேப் தான். அது அந்த கான்செப்ட் எடுக்கும்போது உங்களுக்கு புரியும். அமௌண்ட் டைம்க்கு எத்தனை மணிக்கு ப்ரோ ஓபன் ஆகும்? கோல்ட் 3:30 காலையில. ஓகே. ஏன்னா கோல்டோட மொத்த மூவ்மே 3:30 to 6 முடிஞ்சிடணும். அவனால எது வந்தாலும் சரி அந்த 3:30 to 6 தான். 6:30 மேக்ஸிமம் ஒரு 3 மணி நேரம் கணக்கு வச்சுக்கிட்டா கூட 6:30. அந்த ஒரு டைமுக்கு நம்மலாம் யாருமே எழுந்திக்க மாட்டோம். அதனாலதான் சொன்னேன் இந்த மூணு நிறைய பேர் மிஸ் பண்ணுவாங்க. கேஸ் முடிச்சு வந்து அடுக்கலாம். இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் தான் ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட்ஸ். அவ்வளவு கான்ஃபிடன்சஸ் எனக்கு இன்னைக்கே இருக்கு. அப்ப நான் தாராளமா இந்த ட்ரேட் அட்டன் பண்ணணும். ஆனா அட்டன் பண்ணாம இருந்தனாதான் தப்பு. அட்டன் பண்ணா தப்பே கிடையாது. அதுக்குன்னு இப்ப நான் இந்த இடத்துல போயிட்டு 10% நாளைக்கு ரிஸ்க் எடுக்கணும். அப்ப டெய்லி ஓப்பன் அப்பே அன்னைக்கே 5% 4% ரிஸ்க் எடுத்துக்கலாம் வரும். அதுவும் பண்ண மாட்டேன். ஏன் இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தேன், இந்த மாசத்தோட ஓப்பன் பிளாட் ஓப்பன். ஸோ அதை மைண்ட்ல எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும். அப்ப நான் என்ன பண்ணலாம், நார்மலா வைக்கிற மாதிரி 1% வைக்காம ஒரு 1.5 கூட வைக்கலாம். ஏன்னா 1.5 ரிஸ்க்லாம் அக்செப்டபிள் தான். அது எப்படி இருந்தாலும் என் காசு கிடையாது. நாட் அ பிக் டீல். அசால்ட்டா ரெஃபர் பண்ணிடலாம் அந்த வாரத்திலே. சோ அப்ப இந்த மாதிரி தான் ஒரு ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட்ஸ் ஃபார்ம் ஆகும். உனக்கு எப்பவுமே நேற்று நான் சொன்ன அந்த ஒரு சிம்பிள் லாஜிக் தான். த மோர் த ரேஞ்ச் த ஹையர் த ப்ராபபிலிட்டி. ஆனா அதுக்கு இந்த மாதிரி டைம்ல உனக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகும். அவன் கிட்ட வரைக்கும் வந்து இந்த லோ தட்டாம கூட போவான். இவ்வளவு தூரம் கிட்ட வந்து லோ தட்டாம போவான். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப காமிச்சேன் ஒரு எக்ஸாம்பிள். அவ்வளவு கிட்ட வந்தான். ஆனா அந்த ஹை அந்த எஃப்ஜிக்குள்ள ட்ரேடே ஆகல. டீக்குள்ள மேல சீக்கிரம் எதுவும் பண்ண முடியாது. சைலண்டா விட்டு போயினே இருக்குதான் வந்தான். ஆனா அந்த இடத்துல நம்மள மாதிரி ஆட்கள் போயிட்டு இல்ல அவன் எப்படி என்ன விட்டு போவான், நான் போய் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு பிடிப்பாங்க. அது லாஸ் ஆகும். காலங்காத்தாலே வார ஸ்டார்டிங்ல லாஸோட ஸ்டார்ட் பண்ணா 4000 ரூபாய் ஆகும். நான் சொல்றேன்னு போயிட்டு யாரும் போயிட்டு மண்டே மார்க்கெட்ல உட்காந்து முடிச்சுன்னு பார்த்துட்டு இருக்காதீங்க. ஐயோ தூக்கத்தை விட்டு. ப்ரோ இது கோல்டு. இப்ப யூரோ இந்த வாரம் என்ன பண்ணான்ற ஒரு வீக்லி ரிவ்யூ மாதிரி பாத்துடலாமா? இது என்ன இந்த ப்ரோக்கரா? சோ ஃபர்ஸ்ட் இந்த வாரத்தோட பயாஸ் என்ன ப்ரோ? ஹையர் பிரைஸ். ஏன் இதுக்கு மேல க்ளோஸ் ஆயிருக்கா? சோ ஹையர் பிரைசஸ். இப்போ டெய்லிக்கு தாவரும். டெய்லியில இப்படி இருக்கும். இந்த இடத்துல ஒரு ரெஃப்யூஜ் இருக்கு, இங்க ஒரு ரெஃப்யூஜ் இருக்கு, இங்க ஒரு ரெஃப்யூஜ் இருக்கு. சோ ரெண்டு ரெஃப்யூஜ் வரணும். நம்ம வெயிட் பண்ண போறோம். நம்ம பயாஸ் என்ன? மண்டே தூக்கி சொருகிட்டோம், நோ ப்ராப்ளம். டியூஸ்டே தூக்கி சொருகிட்டோம், நோ ப்ராப்ளம். வெட்னஸ்டே டிப், இது இந்த ரெஃப்யூஜுக்குள்ள. அப்ப இந்த இடத்துல நம்ம ஒரு ட்ரேட் எடுத்திருப்போம் கரெக்டா. இன்டர்னல் தான். இப்போ 4 ஹவருக்கு தாவறேன். 4 ஹவர்லமே 4 ஹவர் ரெஃப்யூஜுக்குள்ள இருக்கானோ. இப்ப இந்த இடத்துல எஸ்எம்டி தேட போறோம். இது இந்த கேண்டில் வந்ததுக்கு அப்புறம் எஸ்எம்டி தேடுவோம். ஏன்னா இவன் தான் ட்ரேட் ஆகணும். ஸோ இவன் வந்துருக்கான். இப்ப இங்க எஸ்எம்டி பார்க்க போறோம். டிஎக்ஸ்ஒய் என்ன நிலைமையில இருக்கான்? இப்ப டிஎக்ஸ்ஒய் கூட எஸ்எம்டி எதுவுமே கிடையாது. டிஎக்ஸ்ஒய் இந்த ஹைஸ் தூக்குல, யூரோ அந்த ஹைஸ் தூக்குல, தெரியுதா அந்த லோஸ். அப்ப இப்ப எஸ்எம்டி கிடையாது. அப்ப யாரு தூக்கி இருக்கணும்? ஜிபிபி தூக்கி இருக்கணும். தூக்கிட்டானா? தூக்கல, இப்ப தூக்க போறான். தூக்கிட்டானா? அப்ப இந்த இடத்துல உனக்கு 2 டபுள் எஸ்எம்டி வந்திருக்கும். அது என்ன ப்ரோ டபுள் எஸ்எம்டி அப்படின்னா, ஹையர் டைம் ஃப்ரேம்ல 4 ஹவர்ல எஸ்எம்டி இருக்கா? இப்போ லோவர் டைம் ஃப்ரேம் either 5 minutes எடுத்துக்கோ, 15 minutes எடுத்துக்கோ, whatever it can be.
15 ஸ்விங் இல்லை, அப்ப 5 எடுத்துக்கோ. இந்த ஒரு ஸ்விங்கோ யூரோ தூக்கிருக்கோம். ஏய் சாரி, அன்னைக்கு இந்த இடத்துல நமக்கு டிஎக்ஸ்வி கூட இருந்தது. டிஎக்ஸ்வி ஐடி தூக்கிருக்கான், அதுதான். தெரியுது. அப்ப யூரோ தூக்கல. இதுதான் உனக்கான லாங் செட்டப். இதுதான் உனக்கான அன்னைக்கு வந்து லாங் செட்டப். ப்ரோ இது அந்த செஷன் இண்டிகேட்டர் ஆன் பண்ணி கொஞ்சம் காட்டுங்க. செஷன் இண்டிகேட்டர் ஒரு விஷயம். ஓகே. நியூயார்க் ட்ரேட் ஆன கேண்டல் தான் 5 AM. ஆனா டெக்னிக்கலி யார் இதுல பிளே? 9 AM தான் லோ ஆஃப் த டே. இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும், எப்படி ப்ரோ 9 AM லோ ஆஃப் த டே சொல்றீங்க? 5 AM தானே ப்ரோ லோ வச்சிருக்கான் அப்படின்னா, யூரோல 5 வச்சிருக்கான், டிஎக்ஸ்ல யார் வச்சிருக்கா? 9 AM. 9 AM. அப்ப டிஎக்ஸ்ஐ தூக்கிட்டான்றதுனால தானே யூரோல இங்க தூக்கல. ஆமா. அப்ப ஆன் அ சைடர் நோட் பிராக்டிகலி யூரோ தூக்கிட்டான். ஏன்னா அதுதான் எஸ்எம்டியோட பவர். ஒருத்தன் தூக்கிட்டா இன்னொருத்தன் தூக்கணும், அது ரிவர்சல் இண்டிகேட் பண்ணுது. அப்ப நம்ம சப்கான்சியஸ்ல என்ன நினைச்சுக்கணும்? யூரோவோட லோ 9 AM தான் செட் ஆயிருக்கு அப்போ. சோ இதுதான் ட்ரேட். சில பேர் டிபி இந்த ஐல எடுத்திருப்பாங்க, அந்த ஐல டிபி அடிச்சிருந்தவங்களுக்கு டிபி அடிச்சுட்டு இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஐஸ் வந்தனே ஒரு பார்ஷியல் எடுத்துட்டு பிரேக் போட்டு மிச்சத்தை இந்த இடம் வரைக்கும் ஹோல்ட் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு இந்த ஐஸ் போனாலே எவ்வளவு ஆறாரு? 2.75 ஆறாரு. அப்ப இந்த ஐஸ்ல 80% பொசிஷன் எடுத்துட்டு மிச்ச 20% இந்த ஐ வரைக்கும் ஹோல்ட் பண்ணி ட்ரேட் ரிஸ்க் ஃப்ரீயா மாத்திரும். அந்த ரிஸ்க் ஃப்ரீ என்னாச்சு? நேற்று வந்து ஸ்டாப் அவுட் ஆயிடுச்சு நியூஸ். புரியுதா? இந்த வாரம் வந்த ஒரே ஒரு உருப்படியான ட்ரேடிங் ஒருத்தணும். இதை தாண்டி வேற என்ன ட்ரேட்னா நேற்று நைட் வந்தது. வேணும்னா எடுத்திருக்கலாம், ஆனா விட்டுருக்கலாம். இந்த எஃபிஜில என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் இங்க, டார்கெட் அந்த எக்ஸ்ட்ரா. பட் ஆனா இன்னைக்கு எப்படி இருந்தாலும் பேங்க் ஹாலிடே, ஸோ எக்ஸ்பெக்ட் ஃப்ரீ பிரைஸ் ஆக்ஷன் அவ்வளவுதான். இப்ப இப்படி இருக்கலாம். புரியுதா? இதுதான் யூரோவோட இந்த வாரத்தோட பிரைஸ் ஆக்ஷன். யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல ப்ரோ. இப்ப இந்த இடத்துல இப்ப அடுத்த வாரத்துக்கு வேணா அவுட்புட் பார்க்கணும். அடுத்த வாரம் எப்படி க்ளோஸ் ஆகிறோம்? பிக்குக்கு மேல. ஆனா நீ என்ன பண்ணக்கூடாது? பை பண்ணக்கூடாது. உனக்கு எங்க எஃபிஜி. அப்ப நீ என்ன பண்ணலாம்? லாஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல அடுத்த நாள் வந்து இந்த எஃபிஜிக்குள்ள ட்ரேட் ஆகி அடுத்த வாரம் ஓப்பன் ஆகணும், எஃபிஜிக்குள்ள ட்ரேட் ஆகும். முதல்ல ட்ரேட் ஆனா உனக்கு என்ன கிடைக்கும்? இப்ப நம்ம ஜிபிபில பார்த்தோம்ல, கோல்ட்ல பார்த்தோம்ல, அதே மாதிரி இங்க ரேஞ்ச் இருக்கா? டெய்லியோட ரேஞ்சு வேற என்ன இருக்கு? 12 hour ரேஞ்சு, அடுத்து 8 hour ரேஞ்சு, அடுத்து 4 hour ரேஞ்ச். அப்ப இப்ப யூரோ என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அக்யூமுலேஷன், அடுத்த வாரம் ஓப்பன் ஆன மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன். அதனாலதான் மண்டே மார்க்கெட்டை எப்பவுமே ட்ரேட் பண்ணாதீங்கன்னு. புரியுதா? யாருக்கா ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? கைஸ் யாருக்கா ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க கைஸ். சொல்றேன், உங்ககிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இல்ல ப்ரோ.
ஓகே. ஸோ இதுதான் ப்ரோ இன்னைக்கு பார்த்தோம். அவ்வளோதான், வேற இல்லை. இதுல யாருக்காவது ஏதாவது புரியாம இருந்ததுன்னா கேளுங்க ப்ரோ. தயவு செஞ்சு செஷன் இண்டிகேட்டர் ரொம்ப நாளா யூஸ் பண்ணாதீங்க ப்ரோ. மேனுவலா மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ண பழகுங்க ப்ரோ. சரி ப்ரோ. ஏன்னா அது சார்ட்ல இருக்கவே கூடாது. அது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல கொஞ்ச நாளைக்கு தான் அது. அவ்வளவுதான். ஒன்ஸ் செஷன்ஸோட டைமிங் மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா உனக்கா தெரியணும் ப்ரோ. டக்கு டக்குன்னு உனக்கு ஸ்விட்ச் பண்ண தெரியணும். அந்த ஒரு ஹேபிட் எடுத்துட்டு 1 AM ஓப்பன் ஆயிடுச்சுன்னா ஓகேப்பா லண்டன் ஓப்பன் ஆக போகுது. அடுத்து 5 AM ஓப்பன் ஆச்சுன்னா ஓகேப்பா லண்டன் லஞ்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. 9 AM ஓப்பன் ஆயிடுச்சுன்னா ஓகேப்பா நியூயார்க் ஓப்பன் ஆக போகுது. அப்படின்றது உன் மைண்ட்ல நீ இது பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது உன் மைண்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஸ்டார்ட்ல. பட் ஒன்ஸ் அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் நீ இதெல்லாம் ஆன்ல வச்சிருக்க கூடாது. உனக்கா தெரியணும் மேனுவலி. ஓகேப்பா இப்போ இந்த ஸ்விங் மார்க் பண்ணோம்னா இந்த ஸ்விங்கோட டைம் என்ன 21. அப்ப இது என்னது ஏசியாலும். இப்போ இந்த ஸ்விங் ஆகி மார்க் பண்ணோம்னா இந்த ஸ்விங் ஆயோட டைம் என்ன 2 AM. அப்போ நான் லண்டன் வரணும். லண்டனோட புரியுதா? புரியுது ப்ரோ. இப்போ மட்டும் நான் ஒரே ஒரு ட்ரேட்ல இருக்கேன். இந்த ஒரு ட்ரேடு ஜி. இது சின்ன ஒரு பெட்டு தான், பாப்போம் ஒர்க் ஆகுது. ஏன்னா ஜியூக்கு வீக்லி எஃபிஜி கிடையாது. ஸோ அடுத்த வாரம் ஜியூ கீழே வரணும்னு அவசியம் இல்லை. யூரோ கீழே வருவோம். ஸோ அப்போ யூரோ கீழே வந்தா this will act as an SMT to push price higher. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா ப்ரோ? யாருக்காவது ரெக்கார்டிங் ஆஃப் பண்ண போறேன். இல்ல ப்ரோ.